இறை இருப்பிற்கான ஆறாவது ஆதாரமாக அல்லாஹ் திருக்குரானில் நபிமார்களின் வெற்றியை எடுத்து கூறுகின்றான். கத்தபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி, நானும் எனது தூதரும் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவோம் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்துள்ளான். இந்த வசனம் இறைவனுடைய இருப்பிற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. உலகில் எண்ணற்ற நபிமார்கள் தோன்றியிருக்கின்றனர். அவர்களை எதிர்த்தவர்கள் தங்களுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்திய பிறகும் அவர்களுக்கு தோல்விதான் ஏற்படுகின்றது. உதாரணமாக ராமர் அவர்களை காட்டுக்கு அனுப்பிய ராவணன் பற்றி இன்றும் பேசப்படுகிறது. ஆனால் அந்த காட்டுக்கு அவரை அனுப்பியதால் என்ன பெரிய இழப்பு ஏற்பட்டது? எந்த இழப்பும் ஏற்படவில்லை. மாறாக அவருடைய அந்த போதனைகள் உலகில் பரவியது. பிறகு அவர் இறுதியில் வெற்றி பெறுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டால் அவரை போரில் எதிர்த்து போரிட்ட கௌரவர்களுக்கு அதனால் என்ன கிடைத்தது? ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய போதனைகள் கீதையினுடைய வடிவில் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது. இதை அல்லாஹு தாலா ஒரு நபியினுடைய வெற்றியை மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக வைக்கின்றான். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், இஸ்ரவேலுடைய சமுதாயத்தில் ஒரு மாபெரும் அரசன் இருந்தான். அவனுடைய பெயர் ஃபிரௌன். அவன் இவ்வாறு கூறியதாக திருக்குரான் வருகிறது. அவன் கூறினான், அன ரப்புகுமுல் அலா, நானே மிக மேலான இறைவன். இப்போ இறைவனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு இன்னொரு இறைவன். அவன் என்ன சொல்றான்? நான் தான் மேலான இறைவன். ஃபஅகஸஹுல்லாஹு நகாலல் ஆகிரத்து வல் ஊலா, அல்லாஹ் அவனை இம்மையிலும் மறுமையிலும் பிடித்து அவனுக்கு தண்டனை வழங்கினான் என்று கூறினான். இது ஒரு இறைவனுடைய இருப்பிற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஒரு பேரரசன், அவரை எதிர்த்து நிற்கின்ற இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அவன் அகந்தையில் எந்த அளவு முன்னேறுகின்றான் என்றால், ஒரு மாபெரும் கோபுரத்தை கட்ட செய்து அதில் ஏறி மூசாவுடைய இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றான். ஆனால் இறுதியில் நாம் அறிந்தது போன்று மூசாவை எதிர்த்த ஃபிரௌன் கடலில் மூழ்கும் தருவாயில் நான் இஸ்ரவேலுடைய இறைவன் மீது ஈமான் கொள்கின்றேன் என்று கூறுகின்றான். இங்கு மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்டி அங்கு மூசாவுடைய இறைவன் இருக்கின்றானா என்று பார்க்க விரும்பிய ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கடலில் மூழ்கும் போது தன்னுடைய இருப்பை அங்கு காட்டுகின்றான். அதனால்தான் மூசாவுடைய இறைவன் மீது நான் ஈமான் கொள்கின்றேன் என்று கூறினான். அப்ப இறக்கும் தருவாயில் கொள்கின்ற அந்த ஈமானால் என்ன பயன்? தன்னுடைய உடலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதானே விரும்புகின்றான். அவனுடைய ஆன்மாவை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. எனவே அல்லாஹ் கூறினான், இன்றைய நாளில் நாம் உமது உடலை பாதுகாத்து வைப்போம், பின்னர் வருபவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருப்பதற்காக உம்முடைய உடலை பாதுகாத்து வைப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குரான் தவிர வேறு எந்த ஒரு வேத நூலும், பைபிளானாலும் சரி, ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்படும் என்பதை எங்குமே கூறவில்லை. இது ஆணித்தரமான திருக்குரானுடைய வாதமாகும். ஒரு பேரரசனுடைய உடல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு எகிப்தினுடைய அந்த மியூசியமில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் மக்கள் சென்று பார்க்கின்றார்கள். இது எதற்கு ஆதாரம் என்றால், ஒரு இறைவனுக்கு கட்டுப்படாமல் நானே இறைவன் என்று கூறிய ஒரு பேரரசன் எவ்வாறு அழிக்கப்படுகின்றான், எவ்வாறு அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து இன்றும் பின்னர் வருபவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த வரலாறு என்ன கூறுகிறது என்றால், நபிமார்களை எதிர்த்தவர்கள் எப்படிப்பட்ட வலுவான ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தம்முடைய முயற்சியில் தோல்வி அடைகின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹ் அந்த தூதர்களோடு இருக்கின்றான், அவர்களை வெற்றி பெற செய்கின்றான். ஆக உலகில் தொன்று தொட்டு எல்லா நபிமார்களும் எதிர்த்தவருடைய முடிவு இவ்வாறு தான் அமைந்திருக்கு. அப்போ எல்லோருக்கும் ஒன்று போல இருக்காது அல்லவா? அப்போது இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய ஆதாரம் வேறு என்ன தேவை? எனவே இந்த ஆறாவது ஆதாரம் என்பது உலக வரலாற்றில் இருக்கும் வரை, அதாவது நபிமார்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் மடிகின்ற அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்களும் எவ்வாறெல்லாம் அழிந்து போனார்கள், போர் வடிவில் அழிந்து போனார்கள், அல்லது மக்கா வெற்றியின் போது பலரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இவ்வாறு அல்லாஹ் இறுதியில் அவர்களை உலகிற்கும் அரசராக ஆக்குகின்றான். எனவே இந்த வரலாறானது ஒரு உயிருள்ள இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு மறுக்க முடியாத சான்றாக திகழ்கின்றது.
இறை இருப்பிற்கான 7வது ஆதாரமாக திருக்குர்ஆனுடைய சூரா அல் மாயிதாவினுடைய 57வது வசனத்தை நான் இப்போது உங்கள் முன் ஓதி காட்டுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், வமை யதவல்லல்லாஹு வ ரசூலஹு வல்லதீன ஆமனு ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். இந்த வசனத்தின் பொருள், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களும் அதாவது அல்லாஹ்வின் மீதும் அவனது தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு அவனிடம் நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய மக்கள், வல்லதீன ஆவனும் அதுபோன்று நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும், ஃபஇன்ன ஹிஸ்பில்லாஹி நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினராக இருக்கின்றார்கள், ஹுமுல் காலிபூன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யார் அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் முழுமையான நேசம் வைக்கின்றார்களோ நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் நம்பிக்கை கொண்ட நிலையில் அவர்களே அல்லாஹ்வுடைய கூட்டத்தினராக இருக்கின்றார்கள், அவர் வெற்றி பெறுவார்கள். இந்த ஆதாரம் நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்கள், அதாவது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த சஹாபாக்கள், அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை பின்பற்றுகின்ற அந்த ஜமாத், இவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் இங்கு தெரிவிக்கின்றான். எதிரிகள் எந்த அளவு இந்த கூட்டத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள் என்றால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் மிகவும் சொற்ப எண்ணிக்கையில் தான் இருந்தார்கள். பதர் போரை எடுத்துக்கொண்டால் 313 பேர், அதுவும் உடைந்த வாள், ஒரு குதிரையோ 2 குதிரையோ தான் இருந்தது. போர் தளவாடங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் வெற்றி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவின் விளைவாக அந்த அற்புதம் நிகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். அதாவது பதர் போர்க்களத்தின் ஆரம்பத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த போரில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக அவருக்கு வாக்குறுதி அளித்திருந்தான். அப்படி இருந்தும் ஒரு கூடாரத்தில் அவர்கள் அழுது இறைவனிடம் துஆ செய்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கின்றார்கள், இறைவன் உங்களுக்கு வெற்றியை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான், இந்த அளவு பிறகு இறைவனிடத்தில் மன்றாட வேண்டிய தேவை என்ன வந்துவிட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றான், ஆனால் நம்முடைய பலகீனத்தின் காரணமாக அந்த வெற்றி எவ்வகையிலும் தோல்வியாக மாறிவிடக் கூடாது என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று கூறினார். எல்லா நிலையிலும் இறைவனை சார்ந்திருந்தவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக உதவி செய்கின்றான் என்ற பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார். பிறகு கூடாரத்தை விட்டு வெளியில் ஒரு பிடி மண்ணை எடுத்து எறிகின்றார்கள். அது பெரும் புயல் காற்றாக மாறி அனைத்து எதிரிகளையும் ஓடோட செய்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றான், இது மா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீர் எறிந்தது நீர் ஒன்றும் எறியவில்லை, அல்லாஹ்வே எறிந்தான். நவுதுபில்லா, அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகள் அல்லாஹ்வின் கைகளாக மாறிவிட்டன என்று பொருள் அல்ல. மாறாக இறைவனுடைய பண்புகள் ஒரு மனிதனின் மூலம் வெளிப்படும் போது, இறைவனுக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக ஒருவர் ஆகும் போது, அவர் மூலமாக சில அற்புதங்கள் நிகழும் போது அது இறைவனே செய்தது போன்று இருக்கும். இதற்கு உதாரணமாக பதர் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படி மண்ணை எடுத்து எரிந்ததை நான் சொன்னேன். அது பெரும் புயலாக மாறி அத்தனை எதிரிகளையும் ஓடோட செய்தது. பிறகு அந்த அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை அவர்களுக்கு வழங்கினான். அதுபோன்று சந்திரன் பிளந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கை விரலை சுட்டி காட்டுகின்றால் அங்கு சந்திரன் பிளந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அது எப்படி பிளந்தது, எவ்வாறு பிளந்தது என்பதெல்லாம் நீண்ட விஷயமாக இருக்கின்றது என்றாலும், ஒரு சைகையின் மூலமாக ஒரு சந்திரன் பிளக்கின்றது என்றால், அத்தகைய செயலை ஒருவரால் செய்ய முடியும் என்றால் அது ஒரு இறை செயலாகத்தான் நிச்சயமாக இருக்கின்றது. நவுதுபில்லா, அத்தகைய மக்கள் இறைவனுடைய அந்த இயல்பை பெற்றவர்களாக அல்லது இறைவனாக மாறிவிடுகின்றார்கள் என்ற பொருள் அல்ல. இதற்கு அழகான உதாரணத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகிறார்கள். அதாவது ஒரு தங்கத்தை நீங்கள் நெருப்பில் போட்டால்
அந்த நெருப்பினுடைய நிறத்தை, ஒரு இரும்பை நீங்கள் நெருப்பில் போடுகிறீர்கள், இப்போ தங்கம் அல்ல, ஒரு இரும்பை நீங்கள் நெருப்பில் போட்டால் அந்த நெருப்பினுடைய அந்த நிறத்தை அந்த இரும்பு அப்படியே பற்றி கொள்ளும். இரும்பு தான், நெருப்பு தான். ஆனால் பார்ப்பதற்கு அந்த நெருப்பினுடைய நிறமாகவே இரும்பு மாறிவிடும். ஆக இவ்வாறு தான் இறைவனுக்கு மிக நெருக்கமான அடியார்கள் இறை பண்புகளை பிரதிபலிக்கும் போது, இறைவன் ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், கஃபூர் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கருணை மிக்கவனாக இருக்கின்றான், இந்த பண்புகள் எல்லாம் மனிதனிடத்தில் வருகின்ற போது சில நேரங்களில் இறைவன் தனது செயலை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து வாங்கும் போது அந்த கைகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அதாவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கைகளில் தான் பையத் வாங்குகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வின் கை அவர்களின் கைகளின் மீது இருந்தது என்று கூறுகின்றான். நவுது பில்லாஹ், அங்கு ரசூலுல்லாஹ்வுடைய கை அல்லாஹ்வின் கையாக ஒன்றும் ஆகவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதில் அவர்கள் ஒரு முழுமையான மனிதராக இருந்தும் கூட இறைவன் அவர்கள் மூலமாக தனது செயலை பிறருக்கு காட்ட விரும்புகின்றான், தன்னுடைய இருப்பை பிறருக்கு காட்ட விரும்புகின்றான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான், எவர் அல்லாஹ்வுடைய நேசராக மாறிவிடுகின்றாரோ, அவர் நபியாக வேண்டும் என்று கூட இல்லை, எவர் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக ஆகிவிடுகின்றாரோ, அல்லாஹ்வுடைய வலியாக ஆகிவிடுகின்றாரோ, அவரிடத்திலிருந்து அல்லாஹ் சில செயல்களை வெளிப்படுத்துவான். அதன் மூலமாக அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் இறுதியில் வெற்றி பெறுவார்கள். இந்த விஷயத்தை புரியாதன் காரணமாகத்தான் இன்றும் கூட முஸ்லிம்கள் மத்தியில் பல வலிமார்களையும் இறைவனுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி அவரிடத்தில் சென்று கேட்கின்றார்கள் என்றால் இந்த விஷயத்தை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது சில அற்புதங்கள், சில கராமத்துகள் இந்த அடியார் மூலமாக நிகழ்ந்தது என்பது உண்மை. மொய்னுதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது பல்வேறு இறை அடியார்கள் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி, அது இப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் வாழ்ந்த இடம். நிசாமுதீன் அவுலியா இவரெல்லாம் அந்த காலத்தில் பெரும் அற்புதங்களை காட்டியிருக்கின்றார்கள், இஸ்லாத்துடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவரிடத்திலிருந்து சில அற்புதங்கள் நிகழும் போது அது இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு சாட்சியாகத்தான் அவர்கள் அதை வெளிப்படுத்துகின்றார்கள். அதை பார்த்த மக்கள் அந்த காலத்தில் அவர்களை மிகப்பெரிய இறைநேசர்களாக கருதி அவர்களுக்கு கண்ணியம் அளித்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த அற்புதங்கள் கதைகள் வடிவு பெற்று பின்னர் அவர்களிடத்திலே மக்கள் சென்று கேட்கக்கூடிய, ஹாஜாவிடம் சென்றால் நமக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் என்று கூறக்கூடிய நிலை மாறிவிட்டது. ஆக இந்த விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் புரிய வைக்கின்றான், எவர் அல்லாஹ்வுடைய நேசராக மாறிவிடுகின்றார்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கின்ற அந்த பிரிவுதான் அல்லாஹ்வுடைய கூட்டமாக இருக்கின்றது, அவர்கள் தான் இறுதியில் வெற்றி பெறுவார்கள். எனவே அவர்கள் மூலமாக நிகழ்கின்ற அந்த அற்புதங்கள் இறைவனுடைய இருப்பிற்கு மாபெரும் சான்றாக இருக்கின்றது.